மக்களே நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான். சுரக்காய் வச்சு ஒரு கடையில் தான் செய்ய போகிறோம். இது நம்ம சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லி கூடையெல்லாம் நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ வெளியிலலாம் போயிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மத்தியானம் டக்குன்னு நம்ம ஒரு குழம்பு செய்யணும்னா நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கிறேன். சுரக்காய் கடையில் செய்கிறதுக்கு நான் ஒரு குட்டியான சுரக்காய் எடுத்துருக்கிறேன். அதையோட நம்ம தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது மேலால் லைட்டாக மட்டும் மேலால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் அப்படியே உள்ளாரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சுரக்காயோட ரெண்டு பெனிஃபிட் நான் சொல்கிறேன். என்னென்னா தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு ஃபுட்டில் அடிக்கடி இது நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாமா. அது இல்லாமல் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கை காலில் நீர் கோர்த்துடும் இல்லையா, அவங்களும் ஃபுட்டிலே அடிக்கடி எடுத்துக்க சொன்னாங்க. டாக்டர் ப்ரிஃபர் பண்ணால் ஒரு மெத்தேடு தான் இது. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுட்டோம். குக்கர் சூடாகுமே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். அந்த ஆயில் கொஞ்சம் சூடாகுமே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சு வருமே நம்ம கருவேப்பிலை போட்டுட்டேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் எடுத்து அதை 1க்கு 2 கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 பல் வெள்ளை பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நம்ம இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். கடையில் செய்கிறதுக்கு நான் ஏன் குக்கரை எடுத்துட்டோம்னா, நம்ம கடையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் குக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மண் சட்டியோ வேறு எந்த பானையாக இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல, அதிலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸுக்கு தக்காளி எடுத்து அது வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் எதுக்குன்னா, கடையில் செய்கிறதுக்கு நீங்கள் சாம்பார் தூள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல, ஆனால் இந்த ஒரு 1/4 ஸ்பூன் தான் நீங்கள் சாம்பார் தூள் மட்டும் போட்டு நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி கடையில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிற நம்ம சுரக்காயையும் போட்டு மசாலா எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். அது வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து நம்ம மல்லி போட்டு, அப்புறம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் மிதங்குற அப்படி தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது டக்குன்னு வெந்துடும். அது இல்லாமல் தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும், கடையில் மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு விசில் தான், நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கடையில் பார்த்திங்கன்னா சுரக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க, கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பருப்பை மத்தி எதை வச்சுட்டு நம்ம கடைஞ்சிடலாம். இந்த கடையும் போதும் ரொம்ப மையோட்ட கடைய வேண்டாம், 1க்கு 2 நம்ம கடிக்கிறதுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி 1க்கு 2 நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சால்ட்டு இருக்கா, காரம் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கடையில் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.